136 வழக்குகள், 125 முறை சிறைவாசம், 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், 1 முறை தடா சட்டம். வஞ்சிக்கப்பட்ட மக்களின் வாழ்வுரிமைக்காக போராடியதால் இத்தனை வழக்குகளையும் ஏவி அடக்குமுறையை கையாண்ட அதிகார வர்க்கத்தின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் அதிகாரத்தின் சூழ்ச்சிகளை தனது அறிவாண்மையால் பாடம் புகட்டி மனித குலத்தின் எதிரியாயிருக்கும் மனு தர்மத்திற்கு எதிராக புனித போரை இத்தமிழ் மண்ணில் நடத்திய புரட்சியாளரின் ஆவணப்படம். 136 சிறைகள், 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், தடா சட்டம். நவம்பர் 14 நாள் முகமது அலி கதிஜா பேபி இணையாருக்கு மகனாக பிறந்தார் பழனி பாபா. பெற்றோர்கள் வைத்த இயற்பெயர் அகமது அலி. பழனியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் திண்டுக்கல் செல்லும் பாதையில் அமைந்துள்ள புது ஆயக்குடி என்னும் சிற்றூர்தான் பாபாவின் தாய்வழி பூர்வீகம். பாபாவின் தந்தை நீலகிரி மாவட்டம் குன்னூரை சார்ந்தவர். ஊட்டியில் உள்ள தி லாரன்ஸ் லவ்டேல் ஆங்கில பள்ளியில் ஆரம்ப கல்வியை பயின்று வந்த பாபா பெற்றோர்களின் மறைவிற்கு பிறகு புது ஆயக்குடியில் உள்ள தனது தாய்மாமா அப்துல் ரஹ்மான் வீட்டில் வளர்ந்தார். மேல்நிலை கல்வியை புது ஆயக்குடியில் உள்ள ITO மேல்நிலை பள்ளியிலும், பட்டப்படிப்பை பழனியில் உள்ள பழனி ஆண்டவர் கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் பயின்றார். நான் பழனி பாபாவோட தாய்மாமா. அக்கா மேலே பழனி பாபா 14 வயசுல இங்கே வந்துட்டு வந்துச்சிருந்தேன். 14 வயசுலேருந்து இங்கே எதே படித்தது. 3 பேர் சாப்பிடும்போது இந்த இது சொல்கிறார், அந்த குற்ற பரம்பரையை ஒழிக்கணும் சொல்லிட்டு எல்லாம் 49 கிராம் என்கிட்ட இருக்குது. யார் யார் நல்லா படிக்கிறானா அவனை தான் ஊர் வந்து தத்தெடுத்துக்கணும். தத்தெடுத்து புறமே சட்டத்தை படிக்க வைக்கணும். சட்டத்தை படித்தாத்தே சமுதாய உணர்வை பற்றி நம்மளுக்கு வரும். கல்லூரி காலங்களிலேயே பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்தார். மிலாடி நபி ஷரியத் மேடைகளில் தன்னுடைய பேச்சை துவங்கினார் பாபா. புது ஆயக்குடியில் நைனா முகமது என்பவர் தலைமையில் நடைபெற்ற முஸ்லிம் லீக் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியதுதான் பாபாவின் முதல் அரசியல் பொது மேடையாகும். டெல்லியில் 10 ஆண்டுகள் படித்து முதுகலை படிப்பும் முனைவர் பட்டமும் பெற்றார். எல்லாவற்றையும் எளிதாக புரிந்து கொள்ளும் ஆற்றலும், அறிவாண்மையால் ஆழ்ந்து சிந்திக்கும் திறனும், ஆங்கில புலமையும், சட்ட நுண்ணறிவும் பாபாவின் பேச்சு ஜனரங்கமாக இருந்ததற்கு காரணம். I feel proud to be a prisoner of India rather than to be a president of India. இந்திய சிறையின் சிறைவாசியாக இருப்பதில் பெருமை அடைகிறேன். இந்தியாவின் ஜனாதிபதியாக இருப்பதில் சிறுமை அடைகிறேன். அவருக்கு முன்பு 10 நபர்கள் மேடைகளில் பேசியிருந்தாலும் அவரது பேச்சு தான் மக்களின் மனதில் பதியும். அனைத்து மக்களையும் ஈர்க்கும் ஜனரஞ்சகமான பேச்சின் மூலம் தமிழக கிராமங்களில் பாபா பேசாத இடங்களை எண்ணிவிடலாம். பழனி பாபா தனது வாழ்நாளில் மொத்தமாக பேசிய கூட்டங்களின் எண்ணிக்கை 13,207. இக்கூட்டங்கள் அனைத்தும் இஸ்லாமிய கருத்தியல், இஸ்லாமிய சமுதாய விழிப்புணர்வு, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஒடுக்கப்பட்டோரின் அரசியல் விடுதலை, சம உரிமை இழக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட என்னுடைய மக்களுக்கு நான் குரல் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். சாகும் தருவாயாக இருந்தாலும் கூட, தூக்கில் தொங்குகின்ற கடைசி 1 நிமிட நேரம் இருந்தால் கூட, அந்த 1 நிமிடம் கூட மக்களே விழிப்புணர்வு கொள் என்று தான் சொல்வேனே தவிர என் மரணத்தை நோக்கி நான் மரணம் வந்து விட்டதே என்று வருந்த போவதில்லை. சகோதரனே, லட்சியவாதிகளுக்கு ஏதடா மரணம்? லட்சியவாதிகள் அழிந்தாலும் லட்சியங்கள் அழிய போவதில்லை. என்றாவது இந்த சமூகம் விழிப்புணர்வு அடைந்தே தீரும். இந்துத்துவ எதிர்ப்பு பரப்புரை, சிறுபான்மையினர் பாதுகாப்பு என்றுதான் பேசிய அனைத்து கூட்டங்களிலும் இக்கருத்துக்களை மட்டுமே தொடர்ந்து முழங்கினார். தமிழகத்தின் எல்லைகளையும் கடந்து இந்தியா முழுவதும் அவரது குரல் ஒலித்தது. இந்தியாவையும் தாண்டி மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை மற்றும் அமெரிக்காவின் பிலடெல்பியா பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய நீண்ட உரையை பார்த்த அமெரிக்கர்கள் பாபாவின் ஆங்கில புலமையோடு கூடிய திருக்குரானை பற்றிய பரந்த அறிவையும் கண்டு வியந்தனர். அநீதியை கண்டால் கொதித்து எழும் இயல்பை கொண்டவர்.
50 வருட காலமாக சிறுபான்மை என்று உன்னை சொல்லி ஒரு மூளைச்சலவைக்கு ஆளாக்கி யாரோ பெரும்பான்மை என்ற ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கினார்கள். நம்மை விட மிகப்பெரிய ஒரு இனம் கிடையாது சகோதரன். இந்தியாவில் 26 கோடி முஸ்லிம்கள் ஒவ்வொருவனும் ஒரு போராளியாக மாறி எழும்பி நின்றானே. ஆனால் இந்த இந்திய பூவாகத்தில் நம்மை எதிர்க்க இன்னொரு கூட்டம் கிடையாது. மக்களுக்கு எதிராக தவறுகள் எங்கே நடந்தாலும் அதற்கு துணிவோடும் குரலை எழுப்பியவர். தனது சட்ட நுணுக்கத்தால் பொதுநல வழக்குகளையும் தாக்கல் செய்து அதில் வெற்றியும் பெற்றவர். குடியரசுத் தலைவராக வெங்கட்ராமன் இருக்கும்போது அரசு விமானத்தை பயன்படுத்தி காஞ்சி சங்கராச்சாரியரை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாரு. அதை அவரு ஒரு சமத்துவம் உள்ள நாட்டில், மத நல்லிணக்கம் உள்ள நாட்டில் ஒரு மத தலைவர் அரசு செலவுல போய் யாரா இருந்தாலும் பாக்குறது தப்பு. அதனால அவர் அரசு செலவு பண்ண 41 கோடி ரூபாய் நினைக்கிறேன். அந்த 41 கோடி ரூபாயை திருப்பி திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கு போட்டாரு. அவ்வளவு யாரா இருந்தாலும் சரி, இந்த இதுல சொல்லுவாங்க நெற்றிக்கண்ணை திறக்கணும் குற்றம் குற்றமே அப்படின்னு. அந்த மாதிரி யாரா இருந்தாலும் தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தணும்னு சொன்னாரு. அதே போல பாதிக்கப்படக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்களுக்காக குரல் கொடுக்கணும்னு நினைச்சாரு. பாபாவின் பன்முக அடையாளம்தான் அவருக்கே உள்ள அறிவு கூர்மையாலும் மக்களை தன் வசப்படுத்தும் அறிவாண்மை கொண்ட பேச்சாலும் பல அரசியல் தலைவர்களோடு, ஆன்மீக தலைவர்களோடும், சமூக செயற்பாட்டாளர்களோடும், எழுத்தாளர்களோடும் இணைந்து மக்களின் நலனுக்காகவும் இஸ்லாமிய சமூக நலனுக்காகவும் தொடர்ந்து இயங்கினார். பொது வாழ்க்கை பயணத்திற்கும் அரசியல் பயணத்திற்கும் முதலில் நெருக்கமாக இருந்தது ஐயா மூக்கையா தேவரோடும். காலேஜ் கட்டும்போது மூக்கையா தேவர் பழனி பாபா கட்டுறாங்க. இதில் வசூல்மெட்டில் அது நண்பர்களோட கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுத்தா சொன்னாங்க. அன்றைய இந்திய நாட்டின் பிரதமர் இந்திரா காந்தியோடும் பிறகு எம்ஜிஆரோடும் இருந்தார். அவரின் தனிப்பட்ட ஆலோசகராகவும் அரசியல் தெளிவுகளை எடுத்து கூறுபவராகவும் இருந்தார். தமிழக வரலாற்றில் 1981 பிப்ரவரி மாதம் 19 மீனாட்சிபுரத்தில் நடந்த மதமாற்ற நிகழ்வு, அதைத் தொடர்ந்து 1982 ஆண்டு நடைபெற்ற பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடந்த மண்டைக்காடு கலவரம். அன்றைய காலகட்டத்தில் RSSின் துணை அமைப்பாக இந்து முன்னணி தமிழகத்தில் தன்னுடைய கால் ஊன்றியது. அதனை தமிழக தலைவர்கள் அனைவரும் எதிர்த்தார்கள். பாபாவும் எதிர்த்தார். ஆனால் அன்றைய முதல்வர் எம்ஜிஆரோ முஸ்லிம்களுக்கென்ன முஸ்லீம் லீக் இருக்கும்போது இந்துக்களுக்கென்ன RSSின் இன்னொரு வடிவமான இந்து முன்னணி இருப்பதில் என்ன தவறு என கேட்ட எம்ஜிஆரிடமிருந்து விளங்கினார் பழனி பாபா. அதை ஊர்வலம் விட்டு என்ன சொன்னா எம்ஜிஆர்? இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் உள்ளவரை இந்துக்களுக்கு இந்து முன்னணி தேவைன்னு சொல்லி கொடியை கொடுத்தான் 1980. நினைப்பு இருக்காத்தா? அன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த 8 வருஷத்துல எவ்வளவு பேர் நம்ம அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தோம், கட்டுட்டோம். காரணம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக இயங்கும் இந்து முன்னணி ஒட்டுமொத்த தமிழகத்தில் அமைதியை சீர்குலைக்கும் என்கின்ற முன் உணர்தல் சிந்தனையில்தான். அதிமுகவின் ஆட்சியின் மீதும் எம்ஜிஆர் இந்துத்துவ ஆதரவு மனப்போக்கை கண்டித்து பல கூட்டங்களில் பேசினார். இத புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு குழந்தை இப்படி தூக்கி பிடிக்கிறான். அதுக்கு திடீர்னு சத்துணவுக்குன்னு போலியோ என்னென்ன தமிழ்ல இளம்பிள்ளைவாத நீங்கி போச்சாமா. இது என்னடா இது? போலியோ வேக்சின் கண்டுபிடிச்சவன் ஆல்பர்ட் சாவின் ஒரு ஜெர்மன்காரன். அவனுக்கே போலியோ ஜெர்மன் ஆஸ்பத்திரியில் இருக்கான். இவன் என்னடா தொப்பி நல்லா போச்சுன்னா இது ஒரு உலக அதிசயமாச்சு. நான் போய் உடனே நான் சினிமாக்கெல்லாம் போகாதவே இவங்கெல்லாம் சொன்ன உடனே போய் அதை கேசட்டை பிடிச்சிட்டு வாங்கடான்னு இந்த தமிழ்நாடு அரசு செய்தி நிறுவனம் பாவாண்டா. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே தமிழக அரசின் தலைமை செயலகமான புனித ஜார்ஜ் கோட்டைக்கு நுழைய தடை விதித்து அரசாணை பிறப்பித்தது பாபாவிற்கு தான். ஆனால் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத பாபா தனது சட்ட அறிவால் அனைத்து தடயங்களையும் தகர்த்தெறிந்து கூட்டங்களை நடத்துவார். பாபாவிற்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் நடந்த முரண்பாட்டு போரை கவனித்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி எம்ஜிஆரை எதிர்க்க பாபாவை நன்றாக பயன்படுத்திக் கொண்டார். திமுகவின் அறிவிக்கப்படாத பேச்சாளராக வலம் வந்தார் பழனி பாபா. ஹரிஜர், வன்னியன், முஸ்லீம் இந்த 3 ஜாதியை வெட்டி விட்டுட்டா கலைஞர் இந்த 12 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு பார்த்தாங்க. நல்ல வேலை நாங்கெல்லாம் கிராமத்தில் உள்ள புகுந்து அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணதுனாலதான் இன்னைக்கு அவர் முதலமைச்சர் வந்துட்டாரு. இவ ஏமாந்தான் ராமம் போட்டோம். விளைவு 7 வருடத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகளை பாபாவின் மீது எம்ஜிஆர் அவர்கள் ஏவினார். நன்றாக பழனி பாபாவை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் பாபாவின் கூட்டங்களுக்குத்தான் தடை விதித்தார். ஆனால் கருணாநிதி அவர்களோ பாபாவின் கூட்டத்திற்கு தடை விதித்ததோடு பாபாவை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்தார்.
அன்றைக்கு பழனி பாபாவின் வலிமை மிகுந்த வரிகள் இவை. எஞ்சி